ஹலோ மக்களே, வணக்கம். பிரதர், சிஸ்டர், நான் இப்போ அரசு அதிகாரி. சரிங்களா? நான் தண்ணிக்காக வேலை செய்கிறேன். பொதுமக்களுக்கு தண்ணி உருவாக்கி கொடுக்குறேன். சரிங்களா? இந்த தண்ணி விற்கிறவங்க ரவுடிங்களை விட்டு என்ன மிரட்டுறாங்க, என் குடும்பத்தை மிரட்டுறாங்க. அப்போ நான் எப்படி உங்களுக்கு தண்ணி உருவாக்கி கொடுப்பேன்? நம்மளுக்கு எதுக்குடா அந்த பஞ்சாயத்து? நம்ம ஏதோ வளர்த்து பொழப்புக்காக வாழ்கிறோம், கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு போயிடுவோம், இப்படித்தான் நினைப்பேன். என் குடும்பத்தை இழந்து நான் உங்களுக்கு தண்ணி கொடுக்க முடியுமா? எனக்கு அரசோட பாதுகாப்பு இல்லை. சொல்லுங்க மக்களே, பொதுமக்களே. நான் அரசு அதிகாரி தான். சரிங்களா? என்ன ரவுடிங்க மிரட்டுறாங்க. தண்ணி விற்கிறது யாரு? எம்எல்ஏ, கவுன்சிலர், இந்த மாதிரி அரசியல்வாதிங்க தான் தண்ணி விற்கிறாங்க. சரிங்களா? அடுத்து வேலை செய்கிறவங்க தொழிலாளியாக இருக்கலாம், அது வேலைக்காரங்க. சரிங்களா? அவங்களுக்கு பின்னாடி பெரும்பாற்றி இருக்கு. சரிங்களா மக்களை? பெரிய பெரிய காலவாசல் இன்னைக்கு நடத்துறது யாரு? வேலைக்காரங்க, தொழிலாளி தான். ஆனால் அவங்களுக்கு பின்னாடி அரசியல்வாதி. காலவாசல்லாம் இன்னைக்கு நடத்த முடியாது. சாதாரண ஆள்லாம் பூரா அவங்களுக்கு பின்னாடி பூரா அரசியல்வாதி இருக்காங்க. ஏன்னா மண் அள்ளமுல்ல. எப்படி மண் அள்ளுவ? சாதாரண மனுஷன் அள்ள முடியாது. அந்த மாதிரி நான் அரசு அதிகாரி தான். நான் தண்ணி உருவாக்குற என்னுடைய வேலையே அதான். ஆனால் எனக்கு அரசுடைய பாதுகாப்பு இல்லை. ரவுடிங்க மிரட்டுறாங்க, அரசியல்வாதியை மிரட்டுறாங்க, தண்ணி விற்கிறவங்க மிரட்டுறாங்க. என் குடும்பம் அழியும் போது நான் பேசாமல் இருந்துருவேன். பார்த்தீங்களா? லஞ்சம் வாங்கலன்றாலும் அரசியல்வாதிங்க ரவுடிங்க விட்டு தொல்லை கொடுப்பாங்க. லஞ்சம் வாங்கினா அரசு தொல்லை கொடுக்கும். இப்போ மனிதர்கள் ரெண்டு பக்கம் மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம். பார்த்தீங்களா? பார்க்கலையா? என்னுடைய போராட்டத்தெல்லாம் பார்த்துருப்பீங்களா? என் வீடியோ பார்த்தீங்களா? லஞ்சம் வாங்கலன்றாலும் அரசியல்வாதிங்க ரவுடிங்களை வச்சு தொல்லை கொடுப்பாங்க. லஞ்சம் வாங்கினா அரசு பிடிச்சி தூக்கி போய் ஜெயிலுக்குள்ள போட்டுரும். இப்போ நடுவில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது யாரு? சாதாரண மனிதர்கள். தண்ணி வாங்கி பணம் போட்டு வாங்கி குடிச்சிங்கடா, தண்ணியே இல்லாமல் அழிச்சிருவாங்க. அழிஞ்சு போச்சு. இதோ முன்னாடி வந்த தண்ணி அதை அசைக்க முடியாமல் இருக்கு. அதை நுப்பாட்டினா பெரிய பிரச்சனை வரும்ல. தண்ணிக்காக எந்த முயற்சியும் எடுக்கல. இப்போ அரசு அதிகாரி தொல்லை கொடுக்குறது யாரு? பொதுமக்கள் தான். நீங்கள் தான் பணம் கொடுத்து